வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபட் சீரீஸ் 12. நியூமன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வேலை கேட்டு சம்பளம் கூட எனக்கு வேண்டாம், உங்கள் கூட சேர்ந்து நான் வேலை பார்த்தாலே போதும் அப்படின்னு வாரன் பஃபட் மன்றாடி கேட்டுக்கிட்டாரு. அப்போ கூட கிரஹாம் உனக்கெல்லாம் வேலை தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாரு. வாரன் பஃபட் மேலே தனிப்பட்ட கோவம்லாம் கிரஹாமுக்கு என்றைக்கும் இருந்ததில்லை. ஒரு சின்ன ரீசன் தான். என்னென்னா, காலத்தில் யூதர் இனத்து மக்களை யாரும் பெருசாக கண்டுக்கிட்டதே இல்லை. அவங்க மேலே வெறுப்பை மட்டுமே திணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கிரஹாமும் யூதர் இனத்தை சேர்ந்தவர். அதனால் அவர் யூதர் இன மக்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் இருந்தார். அதனால் மட்டும்தான் வாரன் பஃபெட்க்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. வாரன் பஃபெட்க்கு என்ன தான் அவர் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டாலும் அவரோட சிஷ்யனுக்கு அவர் நல்ல ஒரு அட்வைஸை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஷேர் மார்க்கெட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா ஷேரும் ரொம்ப அதிக விலையில் விற்றுட்ருக்காங்க. இப்போ நீ போய் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன்னு உள்ளே போகாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வாரன் பஃபெட்டும் அவர் சொன்ன அட்வைஸை அப்படியே கேட்டிருக்காரு. கிரஹாம் வேலையே இல்லை போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் வாரன் பஃபெட்டால் வேறு யாரையும் எஜமானாவையும் ஏற்றுக்க முடியல, கையை கட்டியும் வேலை செய்ய முடியல. அதனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க அப்பா ஒரு ஷேர் மார்க்கெட் புரோக்கர் ஆஃபீஸ் வச்சுருந்தார்ல, அங்கேயே போய் வேலை செய்ய ஆரம்பித்தார். பக்கம் ஷேர் மார்க்கெட் புரோக்கர், இன்னொரு பக்கம் அவர் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரே சமயத்தில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியும் வாரன் பஃபெட் எதிர்பார்த்த அளவுக்கு அது வளர்ச்சி அடையலைன்னு தான் சொல்லணும். வாரன் பஃபெட் கிட்ட 1-to-1 கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரியாம். ஆப்போசிட்டில் யார் இருந்தாலும் மடக்கி மடக்கி பேசுவாராம். அதே வாரன் பஃபெட்டை ஒரு குரூப் ஆஃப் கான்வர்சேஷன்லேயோ இல்லை ஒரு மேடையிலையோ பேச சொன்னால் கை கால்லாம் நடுங்கி உதருமா. பயத்தெல்லாம் போக்கியே ஆகணும் அப்படின்னு வாரன் பஃபெட் முடிவு பண்ணிட்டார். அதனால் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோச்சிங் சென்டரில் போய் $100 செலவு பண்ணி சேர்றாரு. பஃபெட்டை பற்றி தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் சரியான கஞ்சம்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வாரன் பஃபெட் தான் கஞ்சன் அப்படின்னு சொல்கிறத ஒத்துக்கவே மாட்டாராம். ஏன் அப்படின்னா, கஞ்சன் அப்படின்றதுல கூட 4 எழுத்து இருக்குது, நான் ஒரு கருமி அப்படின்னு சொல்லுவாராம். இல்லை, கருமினாலும் கஞ்சன் தான், அது 3 எழுத்து இருக்குல்ல, அதனால் அதை அவர் ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிப்பாராம். இப்படிப்பட்ட ஒரு பர்சன் $100 செலவு பண்ணி ஒரு ஸ்பீக்கிங் கிளாஸ் போகிறாரு. $100 செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு அது ஒரு செலவாக பார்க்காம அது ஒரு முதலீட்டாக தான் பார்த்தாராம் வாரன் பஃபெட். அந்த ஸ்பீக்கிங் கிளாஸ் சேர்ந்தப்போ கை கால்லாம் உதறாமல் எப்படி பேசுறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக போலையாம். கை கால்லாம் நடுங்கினாலும் அந்த நடுக்கத்துலேயும் நான் எப்படி போல்டாக பேசணும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக போனாராம். இல்ல, ஒரு ஷேர் மார்க்கெட் புரோக்கர் போயிட்டு எந்த ஒரு மேடையில் பேச போகிறாரு? அவருக்கு பேசுகிறதுக்கான சான்ஸ் எங்கே இருக்குது? 1-to-1 பர்சன் கிட்ட மட்டும்தான் அவர் பேச போகிறாரு. மிஞ்சி போனால் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். இதுக்கு போய் ஏன் அவர் $100 செலவு பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் சின்ன வயசில் எப்படி வாரன் பஃபெட் நான் ஒரு மில்லியனர் ஆவேன் அப்படின்னு சவால் விட்டு மில்லியனர் ஆனாரோ, அதே மாதிரி அவர் என்ன நினச்சார்னா, பிற்காலத்தில் இந்த உலகமே நான் பேசுகிறத கேட்கும், அதனால் நான் இப்போவே அந்த பேச்சு திறமையை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச கற்றுக்கிட்டாராம். அவர் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு போல்டாக பேச கற்றுக்கிட்டாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை ஒமாஹாவில் நெப்ராஸ்கா யூனிவர்சிட்டியில் ஈவினிங் டீச்சராக போய் ஜாயின் பண்ணி சம்பாதிச்சிட்டாரு. இந்த யூனிவர்சிட்டியில் சொல்லி கொடுக்கும்போது பியூட்டி என்ன தெரியுமா? அங்கே பாடம் கற்றுக்கிட்டேன்னா எல்லாருமே வாரன் பஃபெட்டை விட பெரியவங்க தான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பொடியும் போய் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட போகிறான் அப்படின்னு ரொம்ப கேலி கிண்டலோட பார்த்தவங்க எல்லாரோட வாயும் அடைக்க வச்சாராம் அவர் நடத்தின பாடத்தில். வாரன் பஃபெட்டோட குருவே பெஞ்சமின் கிரஹாம் தான். ஸோ அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவர் எப்படி வாரன் பஃபெட்க்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி இவரும் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாராம். ஷேர் மார்க்கெட் புரோக்கர் வேலை, ஈவினிங் ஆனால் டீச்சர் வேலை, இதை தாண்டி வேறு ஒரு வேலையிலையும் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டாராம். பஃபெட்க்கு 21 வயசு ஆயிடுச்சு. அரும்பு மீசையெல்லாம் முளைச்ச பருவம். மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் செய்கிற அதே வேலையை தான் வாரன் பஃபெட்டும் செஞ்சாராம். அது என்னன்னு சொல்லி அடுத்த சீரியஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.